1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 அண்ணே எவ்வளவு ஆச்சு? 100 ரூபா தம்பி. கீழே விழுந்துருச்சுண்ணே. நான் எடுக்கிறேன். டொயின் டொயின், நீங்கள் பெறப்பட்ட தொகை 100 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து விட்டது. தம்பி, நம்ம கடையில பேடிஎம் இல்லப்பா, ஜிபே தாப்பா. மாட்டிக்கிட்டியா? காசு வேலை காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. அது 500 ரூபாய்க்கு சில்லறை கொடுங்க. காலையில ஒரு வியாபாரம் இல்ல, 500 ரூபாய்க்கு சொல்ற கூட 700 சொல்ல. ஏன்னு காலையில கோவப்படுறிய? அவர் அப்படிதான் சொல்லுவாரு. 5 ரூபாய்க்கு ஆச்சு எடுத்துக்கிட்டு 500 ரூபா கொடு, 495 ரூபா கொடுப்பாரு, வாங்கிட்டு வந்துரு. நல்ல ஐடியா. அண்ணா இந்த ஒரு பிஸ்கட் ஒண்ணு. ஏண்டா அப்பலே தானே சொன்ன சில்லறை இல்லைன்னு. நீ பிஸ்கட்டுக்கு 5 ரூபா காசை கொடுத்துருவோம், 500 ரூபா காசை அனுப்போம். அண்ணன் மும்பைல இருந்து வந்திருக்காரு, 2 காபி போடுங்க. அரை சூடா, முக்கா சூடா, முழு சூடாப்பா? என்னது அரை சூடா, முழு சூடா, முக்கா சூடாங்கிற? நாங்க சூடா கேட்கல, காபி காபி கேட்டோம். சூடா சூடா, அரை சூடா, முக்கா சூடா, முழு சூடா. அது என்னது? அரை சூடா, முழு சூடா, முக்கா சூடானா? அரை சூடுனா 80 ரூபா, முழு சூடுனா 90 ரூபா, முக்கா சூடுனா 120 ரூபா. என்னது ஒரு காபி 120 ரூபாயா? ஏசி என்ன விலை விதிக்க தெரியுமா? அதனாலதான் அரை சூட்டுக்கு ஒரு ரேட்டு, முக்கா சூட்டுக்கு ஒரு ரேட்டு, முழு சூட்டுக்கு ஒரு ரேட்டு. ஓ அப்படியா? அப்ப நீங்க பச்சையாவே கொடுங்க, நாங்க குடிச்சிட்டு போயிடுறோம். ஓகே, பச்சையா குடிக்கிறீங்களா? ஒரு பச்சையில ஒண்ணு, மஞ்சள் ஒண்ணு கொடுங்க. காரை வாங்கி செலவு மேல செலவு பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். மந்திரி மாப்பிள்ள தான் வந்துட்டு. டேய் எங்கடா போற? ஒரு அர்ஜென்ட்ரா போகணும்னு வந்துடுறேன். ஓகேடா ஓகேடா. நண்பன் காலில் முள்ள கூட குத்த விட மாட்டேன்டா. இந்த சின்ன முள்ள கூட உன்னைய குத்த விட மாட்டேன்டாப்பா. மாப்பிள்ளை ஜோயா, எப்ப மாந்தியா? இப்பதான் வந்து என்ன நாள், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு பிப்ரவரி 14 காதலர் தினம். ஆமா மாப்பிள்ள, மாமா கவனிச்சு விடுங்க. என்ன கவனிக்க சொல்றாரு? ஒருவேளை காதலிக்குன்னு சொல்றாரா? மாமாவை பாரியா, மாமாவை கவனிச்சு விடியா. வந்தது வந்துட்டோம், ஒரு முத்தம் கொடுத்துருப்போம். வாங்க 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 வாங்க, காலைல சொல்லுங்க, காலைல சொல்லுங்க. அப்புறம் சம்பந்தி நம்மளே பேசி அப்படியே பொண்ணு வர சொல்லுங்க. அம்மாடி, மாப்பிள்ளைக்கு தண்ணி எடுத்துட்டு வாமா. என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு, பொண்ணுக்கு என்ன செய்வீங்க? என்னால முடிஞ்சது ஒரு 50 சவரம் போடுற சம்பந்தி. யாருக்கு வேணுமா நகைநாட்டு? என் மருமகளுக்கு எனக்கு போட தெரியாதா? வேற ஏதாவது செய்யுங்க. அம்மாடிங்க வாமா, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, எனக்கு 2 வீடு இருக்கு, அதை என் பொண்ணுக்கே கொடுத்துறேன் சம்பந்தி. எங்களை பார்த்தா வீடு வாசல் ரோட்ல தூங்குற மாதிரி தெரியுதா? வேற ஏதாவது செய்யுமா? மாப்பிள்ளைக்கு ஒரு ஆடி காரும் ஒரு 5 லட்சமும் கொடுத்துறேன் சம்பந்தி. என் பையனை பார்த்தா பிச்சைக்கார பையன் மாதிரி தெரியுதா? இந்த கல்யாணம் நடக்கணுமா வேணாவா? வேற ஏதாவது செய்யுமா? என்னடி இது, எது செஞ்சாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க, என்னதாண்டி பண்றது? அம்மா இங்க வாயேன். கொஞ்ச நேரம் கழிச்சு 3 புலி சிலிண்டர் கொடுத்துற சம்பந்தி. இப்ப என்ன சொல்றீங்க? கட்ட மாத்திக்கலாம் சம்பந்தி. நீ ஒண்ணும் கவலைப்படாத, எப்படியாவது காப்பாத்து மச்சான். மச்சான் என்ன பண்ணியோ வண்டி மட்டும் ரெடி பண்ணிரு மச்சான். மச்சான் மச்சான் உங்க எல்லாம் மச்சான் வாழ்க்கையே வண்டி மட்டும் ரெடி பண்ணிடுறா. நீ ஒன்னும் கவலைப்படாம போச்சான், உன் நண்பன் நான் இருக்கேன்டா. வந்தா வண்டியோட தான்டா வருவேன். ஐயோ காலையில கழுவ வந்ததுக்கு கலட்டி விட்டு அடி வாங்க வச்சுருவோம். The next day. வெட்டுடா அந்த ஈன பையல. வாடா 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 வாடா, சீக்கிரமா வாடா.
வேமா வா மச்சான்